சால மீன் 50 ரூபாய்க்கு கொடுங்கண்ணா. 50 ரூபாய் 10 தானே? பரவாயில்ல போதும். வாழை மீன் 50 ரூபா, ஒன்று 80 ரூபாயா? இது என்ன மீன்னா? தெரவங்கண்ணே. சரி ஓகே. வணக்கம் நண்பர்களே, இது உங்களுடைய அன்புள்ள ஆறுசக்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் மீன்காரனா மீன் கொண்டு வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட நான் மீன் வாங்கிட்டேன். இன்றைக்கும் 10 ரூபாய்க்கு 2 மீன் தான் கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, இந்த வெள்ளி போல் மின்ற இந்த சாலை மீனுக்கு இன்றைக்கி 2 மீன் 10 ரூபா ரேட்டு. நான் வந்து 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். எங்கள் அக்காவுக்கு மட்டும்தானே குழம்பு வைக்கிறதுக்கு, அதனால 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அப்புறம் வாழை மீன் வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு பெரிய வாழை மீன் 80 ரூபாயா, இன்னொரு சின்ன வாழை மீன் 50 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தெரவங்கண்ணு குத்தான்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அது வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும், ஆனால் முள்ளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த தெரவங்கண்ணு. அதேமாதிரி வாழை மீனும் முள்ளாக தான் இருக்கும். நான் அதனால் எங்கள் அக்காவுக்கு சாலை மீனே சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இப்போ என்னென்னா, பூச்சி மீன் கேட்டேன் பார்த்துக்கோங்க. பூச்சி மீன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த பூச்சி மீன் வாங்கினோன்னா அது வந்து வேறு ஊரில் சொல்லி வச்சு தான் எடுக்கணுமா. அதாவது பெரிய தாளை அந்த ஏரியா சைடு போனால் தான் பூச்சி மீன் கிடைக்குமா. இது வந்து இந்த சாலை மீன், இந்த வாழை மீன், இந்த தெரவங்கண்ணு இதெல்லாம் வந்து அவங்க மணப்பாடு பக்கத்தில் எடுத்துகிட்டு வராங்களாம். அதனால் இன்றைக்கி வந்து மீன் அதிகமாக போகல, கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். 10 ரூபாய்க்கு 2 சாலை தான் சொன்னாங்க. சரி ஓகே, நான் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேன். இன்றைக்கி எங்கள் அக்காவுக்கு குழம்பு வச்சு கொடுக்க போகிறேன். ஓகே, உங்கள் ஊரில் இந்த சாலை மீனுக்கு என்ன பேர் சொல்வீங்கங்கிறதையும், எவ்வளோ ரூபாய்க்கு எத்தனை மீன் கொடுப்பாங்கங்கிறதையும், உங்களுக்கும் இந்த மாதிரி மீன் வாங்குறதுல ஆர்வங்கள், குழம்பு வைக்கிறதுல நிறைய ஆர்வங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்கிறதுல நிறைய ஆர்வங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா?